இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பக்கத்துல டீ குஸ்திருக்கால அவன் தான் அடிச்சான். நான் ஏதோ சின்ன பையன் தான் அடிச்சிருக்கான்னு நினைச்சா இவன் அவனை அடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு. வா. அந்த கிளாஸ் பசங்கள தான் சொன்னேன். ஏய், இவனை அடிச்சியாடா? ஹலோ சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அடிச்சியா இல்லையா? ஆமா, அடிச்சேன். அவங்க அம்மா தான் சார் அவனை அடிக்க சொன்னாங்க. அம்மா அடிக்க சொன்னாங்களா? ஆமா சார், அவங்க தான் அடிக்க சொன்னாங்க. சரி, அப்போ அவங்க ஏன் அடிக்க சொன்னாங்க? பின்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனா வேற என்ன பண்ணுவாங்க? அடிச்சுதான் படிக்க வைப்பாங்க. டேய், அவன் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? நான் அவனோட கிளாஸ் டீச்சர். நாளைக்கு நான் தான் பிரின்சிபல்கிட்ட பதில் சொல்லணும். சார், நீங்க கிளாஸ் டீச்சரா? சாரி சார், ப்ளீஸ் சார், சாரி. ஆமா. அட பாவி. சார் சார் சார், சாரி சார், நீங்க கிளாஸ் டீச்சர்னு எனக்கு தெரியாது சார். சார், டீ குடிங்க சார், ப்ளீஸ் சார். விடுங்க சார். அவங்க அம்மா என்னடானா அவனை அடிச்சு படிக்க வைக்க சொல்றாங்க, நீங்க என்னடானா அடிக்க வேணாம்னு சொல்றீங்க. இல்ல, அப்படின்னா இந்த பையனோட டிசி வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல் எதுவும் சேர்த்து விடுங்க. சார் சார் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சார், சாரி சார். சார், நீங்க டீச்சர்னு எனக்கு நீங்க என்ன சாரி கேட்டாலும் சரி, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இவன் அம்மா வந்து பிரின்சிபல் கிட்ட பேசினாதான் இவனை கிளாஸ்க்குள்ளேயே விடுவேன். சார் 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 சார், அது வரைக்கும் இவன் கிளாஸுக்கு வரவே கூடாது. சார் 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 சார், ப்ளீஸ் சார். சார், அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க சார். ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் சார். சொல்லதான் சார் செய்வேன். நீங்க போய் இவன் அம்மாவை கூட்டிட்டு வந்து பிரின்சிபலை பாருங்க. வாங்க சார். சாரி சார். சார் சார், டீ காசு நான் கொடுத்துறேன் சார். சார், ஏண்டா என்னடா இப்படி பண்ணிட்ட? உன தருண் தானடா அடிச்சான்னு சொன்னேன். ஆமா, அவன் பேர் தான் தருணே. அடிச்சான டீச்சர் இப்படிதான் அவன் என்ன மரியாதை எல்லாம் பேசுவியா? அவன் என்ன டெய்லியும் அடிக்கிறான் அங்கிள். டேய், சரி சாரி அங்கிள். அவங்க என்ன டெய்லியும் அடிக்கிறாங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் அங்கிள் இப்ப என்ன பண்றது? ஆமா, இப்ப மட்டும் கேளு. சொல்லு மித்ரா. அது எங்க இருக்க? நான் இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன். ஏன், என்ன என்ன மித்ரா, என்னாச்சு? என்னாச்சா? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் இருக்குன்னு சொன்னல, மறந்துட்டியா? சாரி மித்ரா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வா, உனக்காக தான் இங்க எல்லாரும் வெயிட்டிங். சரி, ஓகே, வரேன். ஏய், உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறவா? வீட்டுக்கு இப்ப போனா அம்மா அடிப்பாங்களே. டேய், இன்னைக்கு நீ வீட்டுக்கு எப்போ போனாலும் உங்க அம்மா உன்னை அடிக்க தான் செய்வாங்க. கிளாஸுக்கும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப எப்படி உன்னை? சரி, நீ என் கூட சாப்பிட வரியா? ஹோட்டலுக்கா? இந்த ட்ரெஸ்ல போனா நல்லாவே இருக்காதே. ஏய், ரொம்ப பண்ணாதடா. வா, வேற ட்ரெஸ் வாங்கி தரேன், போட்டுட்டு போலாம். வா. வா, போலாம். புதுசா ஒரு தொழில் பண்ண போறான். அதனாலதான் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு போய் தொடங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலான்னு இருக்கும்.
இவரு உண்மையிலேயே உங்க பையன்தானா? ஆமா ஜோஷியரே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இவரோட ஜாதகப்படி இவருக்கு ரத்த உறவு எதுவுமே இருக்காது. ஆமா ஜோசியரையா, இவன் என் கூட பிறக்காதவன் தான். ஆனா என் கூட பிறந்தவனை விட முக்கியமானவன். இனிமே இவன் தான் என் தம்பி, இவன் தான் என் உறவு. அதையும் கட்டம் தெளிவா சொல்லிருக்கே. இவரோட ஜாதகத்துக்கு சொந்தமா தொழில் வைக்கலாம், ஆனா பேரு இவர் பேரு வைக்க கூடாது. பேர் எப்பவுமே எங்க அக்கா பேரு தான். நீங்க மேல சொல்லுங்க. பேரு வேற பேரு வைக்கிறதா இருந்தா நீங்க இன்னைக்கே தொழில் தொடங்கலாம் தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இறைவா. இந்தாங்கம்மா. ஜோசியரே, இது என் கொள்ளு பேரன் ஜாதகம். இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பிறந்ததுல இருந்து அப்பா கூட இல்லாத புள்ள. அவங்க அப்பா வருவானா மாட்டானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ம், ம், ம். குழந்தைக்கு ஜாதகம் அமோகமா இருக்குமா. பிறப்பு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இவருடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு ஒன்றும் பெருசா கை கொடுக்குமான்னு தெரியல, ஆனா சொந்த அறிவும் சொந்த முயற்சியும் அவனை உச்சத்துக்கு கொண்டு போகும். இது கரெக்ட். அவன் இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆனதே இல்லை. கூட பிறந்தவங்க மேல பாசம் வைக்கிறதுல ராவணன், கொடுக்கறதுல கர்ணன். இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னு சேர்த்து வைக்க போறவன். ஆனா என்ன ஆனா? ஏன் இப்படி இழுக்கிறீங்க? இல்ல, குழந்தை உயிருக்கு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தை அவன் தாண்டிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஜோசியரையா சொல்றீங்க? அவன் குழந்தை. குழந்தையோ கிழவனோ கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தனமா நான் சொல்ல முடியும்.